இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவின் தெற்கு பகுதியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த ஆறு என்னன்னா கோதாவரி ஆறு. ஒரு ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது எங்க ஆரம்பிக்குது, எந்த மாநிலங்கள்ல பாயுது, அதுக்கப்புறம் எங்க முடியுது, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கோதாவரி ஆறு மகாராஷ்டிரா மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஆரம்பிச்சு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் வழியா வங்காள விரிகுடால முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த கோதாவரியோட சில முக்கியமான துணை ஆறுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்திராவதி, பெண்கங்கா, பிரணீதா. சோ இதெல்லாம் தான் கோதாவரியோட சில முக்கியமான துணை ஆறுகள். அதுக்கப்புறம் கோதாவரி ஆறுக்கும் கிருஷ்ணா ஆறுக்கும் நடுவுல கொல்லேறு நன்னீர் ஏரின்னு ஒண்ணு இருக்கு. அது இந்தியாவோட ஒரு முக்கியமான நன்னீர் ஏரின்னு சொல்றாங்க. அது எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல தான் அமைந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த கோதாவரி ஆறு வந்துட்டு ஆந்திர பிரதேஷ்ல ராஜமுந்திரி அப்படின்ற இடத்துல பல கிளை ஆறுகளா பிரிஞ்சு வங்காள விரிகுடால முடியுதுன்னு சொல்றாங்க. சோ நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? கோதாவரி ஆறுங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஆரம்பிச்சு வங்காள விரிகுடால முடியுதுன்னு சொன்னோம். அதுல இருக்கிற முக்கியமான துணையாறுகள் என்னன்னு பார்த்தோம்னா பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, அதுக்கப்புறம் ராஜமுந்திரி அப்படின்ற இடத்துல தான் அந்த கோதாவரி ஆறு பல கிளை ஆறுகளா பிரிந்து வங்காள விரிகுடால முடியுது அப்படின்னு சொல்றாங்க.